शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ओं नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो ओं। ओं सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமக. என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பிரபஞ்சத்துல நம்ம வாழ்றதுக்கு நம்ம இததான் நம்ம ஆரம்பத்துல பார்த்தோம். இந்த ஒரு நம்ம நாட்டிலேயோ இல்ல நம்ம வாழ்ற ஒரு ஸ்டேட்லயோ இல்ல வாழ்ற ஒரு சிட்டிலயோ இல்ல ஏதோ ஒரு கிராமத்திலயோ எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல இருக்கதான் செய்றோம். அங்க நம்ம வாழணும் அப்படின்னாலும் விதிகள் இருக்கதானே செய்யுது. இந்த நாட்டுக்குன்னு சில விதிகள் இருக்கு. இந்த இப்போ ஒரு கிராமமா இருந்தா கூட அது ஒரு கட்டுக்கோப்பா இந்த நாட்டாமன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த ஊரு இத தாண்டி எதுவும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் நிறைய விதிகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஏதோ இவ்வளோண்டு விஷயத்துக்கே இவ்வளவு விதிகள் இருக்கு அப்படின்னா, இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் விதி வைக்காம இருந்திருக்குமா? நாம அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. என்னன்னா, நமக்கு தான் பக்கத்து வீட்ல என்ன நடக்குது? யூடியூப்ல இப்ப லேட்டஸ்ட்டா என்ன இருக்கு? இந்த மாரி முக்கியமான விஷயங்கள் நமக்கெல்லாம் தேவையா இருக்கு. அதிலேயே நம்ம போயி மூழ்கி அப்படியே அந்த சேத்துல புரள்ற மாரி புரண்டுகிட்டு, அந்த ஒரு அல்ப சந்தோஷத்திலேயே நம்ம மூழ்கி நம்மளுடைய வாழ்க்கைய அ தொலைச்சிறணும். அதனால அத தொலைக்காம இப்ப கூட நினைச்சேன். நீங்க 80 வயசோ, 90 வயசோ ஆனா கூட அந்த மிச்ச தருணங்கள் யாருக்கு எப்பன்றது தெரியாது. அந்த மிச்ச தருணங்கள நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக அழகாக்கிக்க முடியும். நம்மளுடைய எண்ணங்கள் அழகாகிறப்ப, நம்மள சுத்தி இருக்கிறப்ப ஒரு குடும்பமே இருக்கட்டுமே, நீங்க சொத்து வச்சுக்கிட்டு போறதுக்கு முன்னாடி, அந்த குடும்பத்துல இருக்க மத்தவங்களுக்கு நீங்க உங்ககிட்ட இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் போகுறப்ப, அது இந்த 7, 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறத விட அது யார் வேணா சம்பாரிச்சிடலாம். இன்னைக்கு ஒரு கூலி வேலை பார்க்கிறவங்க கூட எவ்வளவோ கதைகள்ல கேட்கிறோம் இல்லையா? இன்னைக்கு எங்கேயோ இருக்கான். ஆனா, இத நீங்க பாசிட்டிவ் வைப்ரேஷன கொண்டு வர்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய குடும்பத்தாருக்கும், நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அந்த ஒரு எனர்ஜிய குடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப, அவங்க தன்னாலேயே நீங்க ஒரு ஆ மேல இருந்து ஒரு தண்ணி வடியிற மாரி வச்சுக்கோங்களேன். எப்படி அருவி எப்படி கொட்டுது? இந்த மலை மேல இருந்து தானே கொட்டுது. அந்த மாரி நம்ம இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த அருவியில இருந்து கொட்டுறதுல கீழ தேங்கி அந்த ஊர் ஃபுல்லுமே செழிக்குது தானே! அந்த மாதிரி நம்ம கிட்ட இருந்து வர்ற எக்ஸ்ட்ரா எனர்ஜி அத்தனையுமே நம்மள சுத்தி இருக்கவங்களுக்கு தன்னால பாய்ஞ்சு, அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். அத நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். அதுதான் நம்மளுடைய முக்கிய குறிக்கோளாக வச்சுட்டு, நாம அ ஊருக்கு எல்லாமே நம்ம செய்யறப்ப, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய குடும்பமும் அதுல அடக்கும். இன்னுமே 4 பேர் வாழ்த்துறப்ப இன்னுமே அது செழிச்சு தான் இருக்கும். மாற்றமே அதுல கிடையாது. இதுதான் நம்ம அன்னைக்கு பார்த்தோம். ஆ சோ இந்த பிரபஞ்சமும் அதுக்கேத்த விதிகள் எல்லாமே வச்சிருக்கு. அந்த விதிகளோட இந்த பிரபஞ்ச விதிகளோட நம்ம இணைஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையை நாம கொண்டு போகிறப்ப, நாம நினைச்சது அத்தனையுமே நடக்குது. அப்ப நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நமக்குள்ள சில கேள்விகள் வரலாம். ஏதோ 1, 2 தான் நடந்திருக்கு. அப்ப நீங்க அந்த விதியோட ஒத்து போகல. விதிக்கு புறம்பாக, விதிக்கு ஆப்போசிட்டாக, விதிக்கு எதிராக நீங்க நடந்துக்கிறீங்க. உங்களுடைய அந்த செயல்கள் எல்லாமே அதுக்கு எதிராக அமையறப்ப, ஆட்டோமேட்டிக்கா அந்த எதிர் ரிசல்ட் தானே வரும். அதுதானே இயற்கை. சோ அத நம்ம முக்கியமாக அத இது பண்ணிக்கணும். ஆ அதாவது அந்த பிரபஞ்சம் உருவாகுன காலத்துல இருந்தே
எத்தனையோ எத்தனையோ நாடுகள் இருக்கு. எத்தனையோ அ கண்டங்கள் எல்லாமே இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரு கலாச்சாரம் இருக்கு. அந்த கலாச்சாரத்தின் மூலமாக எல்லாருமே ஒரு விஷயத்த சொல்லிக் குடுக்குறாங்க. சொல்லிக் குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. அப்படியே அது பரம்பரையா வந்துகிட்டே தான் இருக்கு. என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்க? இந்த பிரபஞ்ச விதியை தான் சொல்லிக் குடுத்துருக்காங்க எல்லாரும். அது கதை மூலமாக, வேற என்னென்னமோ விஷயம். இல்ல இப்படிதான் செய்யணும். இப்படி செய்யாத. இப்படி பண்ணு. போட்டு நம்மள பிரஷர் பண்ணுவாங்க. நம்மளுடைய சில குடும்பத்துல எல்லாத்தையும். இதெல்லாமே வந்து நமக்கு அந்த பிரபஞ்ச விதியை மாத்துறதுக்கான ஒரு விஷயத்த தான் இந்த கலாச்சாரம் மூலமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இ- அப்ப இந்த விதியை நாம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுதான். ஒரு மேத்ஸ்ல வந்து நீங்க 100 மார்க் வாங்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபார்முலாவ நல்லா படிக்கணும். அந்த ஃபார்முலாவ அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, எந்த கணக்கையும் அருமையாக செஞ்சு 100 மார்க் வாங்கிரலாம். சோ பிரபஞ்சத்தோட ஒத்து போகணும் அப்படின்னா, நமது எண்ணங்களை பத்திய ஒரு விழிப்புணர்வு அவசியம் வேணும். அந்த அந்த விழிப்புணர்வோட நம்மளுடைய எண்ணங்கள வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, வாழ்க்கை உண்மையிலேயே ரொம்ப செழிக்கும். இது அப்ப அந்த விழிப்புணர்வை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு தானே! இந்த விழிப்புணர்வ எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு தான். அதுக்கு வேற வழியெல்லாம் இல்ல. நீங்க அதுக்கு எந்த ஸ்கூலும் கிடையாது. எந்த இதுவும் கிடையாது. வேணா இப்படி கத்துக் குடுக்குறவங்க எல்லாம் இருக்கோம். நாங்க எல்லாமே நெறைய பேரு இங்க வந்து செதறி இருக்கோம். அது மூலமாக இந்த தியானம், அந்த தியானம் மூலமாக உங்களுடைய அந்த உள் உணர்வுகள நீங்க வெளிய மாத்திக்கலாம். வெளிய தல நரைச்சு போயிருச்சுன்னா டை அடிச்சுக்கலாம். இல்லையா ஒரு ஃபங்ஷனுக்கு போணுமா, முகத்த போய் ப்ளீச் பண்ணிக்கிறோம். அ நம்மளுடைய நகங்கள் கருப்பா இருந்துச்சுன்னா, நெயில் பாலிஷ் போட்டு மறைச்சுக்கிறோம். ஆனா உள்ள இருக்க குப்பையெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. தியானத்து மூலியமாக தான் தியானம், சில அந்த உடற்பயிற்சிகள் மாரி சில விஷயங்கள் இருக்கு. மூச்சு பயிற்சிகள் இருக்கு, பிராணாயாமம் இருக்கு. இது மூலமாக தான் மாத்தணும். அதுக்கு தான் அது எல்லாமே. என்னன்னா, அது அப்படியே சாமி கும்பிடுற மாரின்றது அந்த தியானத்த நீங்க எப்பயுமே எடுத்துக்க கூடாது. இந்த ஸ்டேஜுக்கு இப்ப நம்ம கூட பார்த்தோம் இல்லையா? ஒரு யோகின் சுயசரிதத்துல. இந்த சூட்சும உலகத்துக்கு நான் போகணும் அப்டின்னா, என்னென்ன பண்ணணும் அப்டின்னா, இதெல்லாம் தான் பண்ணணும். அதுக்கான தியானம், இந்த பிராணாயாமம், இந்த மூச்சு பயிற்சி எல்லாமே எது? அதுக்கு போகுறதுக்கான ஒரு வழி. அதுதான். அதுவே தியானம்ன்றது இறுதி கிடையாது. அது ஒரு வழி அவ்வளோதான். இந்த வழியில போனா அது கிடைக்கும் அப்டின்ட்டு. ஸோ, இத அப்ப நம்மளுடைய அந்த எண்ணங்கள சரி செஞ்சுக்க முடியும். அது மூலமாக நம்மள அ சுத்தி இருக்கிறதையும் நம்மளால மாத்த முடியும். எல்லாத்துக்குமே நமக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. நம்மள சுத்தி இருக்கிற அத்தன விஷயங்களுக்கும் ஒரு மரம்னாலும் சரி, ஒரு எனர்ஜி இருக்கு. ஒரு புழுனாலும் சரி, ஒரு எனர்ஜி இருக்கு. ஏன் ஒரு சேர் டேபிளுக்கு கூட எனர்ஜி இருக்கு. அத வந்து நீங்க ஹீலரா இருந்தீங்க அப்டின்னா, நல்லா உணர முடியும். அந்த ஹீலிங் எல்லாம் படிச்சிருக்கவங்களால அத வந்து நல்லாவே வந்து எனர்ஜி இருக்குன்றத வந்து நீட்டா உணர முடியும். இதுல ஒரு யோகியின் சுயசரிதத்துல கூட அதெல்லாமே நான் பார்த்தோம். ஒரு டேபிளுக்கு, சேருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் அத அளக்கறதுக்கும் அவரு சர் சி.வி. ராமன் வந்து ஒரு இத கண்டுபிடிச்சிருந்தாரு. அது எல்லாத்தையுமே அது வந்து அளந்து சொல்லுச்சு. ஸோ எல்லாத்துக்குமே எனர்ஜி உண்டு. எல்லாத்துக்குமே ஆற்றல் உண்டு. அத வந்து நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிறது? அதுக்கு தான் இந்த விதிகள வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றது. சோ, அந்த பிரபஞ்ச விதிகள வந்து நம்ம ஃபாலோ பண்றப்ப, நம்மளால ஈஸியா அந்த பிரபஞ்சத்தோட ஒத்து போ முடியும். அந்த ஒத்து போனதுக்கு அப்புறம் என்ன? நம்ம நெனச்சது அத்தனையுமே நடக்கும். நீ 4 வீடு வாங்கணுமா? 8 வீடு வாங்குவ. 10 ஆனா, நீங்க பிரபஞ்சத்தோட ஒத்து போகுறப்ப, போறோம். என்னத்துக்கு இதெல்லாம் இவ்ளோ ஆர்ப்பாட்டம்? என்ன இது? இதெல்லாம் நிரந்தரம் இல்லன்னு உங்களுக்கு அப்படியே வந்து ஆ நெறஞ்சிரும் மனசு. அப்படியே நெறஞ்சே இருக்கும். அந்த ஒரு ஏக்கத்திலயும், ஒரு குறைபாடுலயும் இருக்கிறப்ப தானே அது வேணும், இது வேணும் அப்படின்னு அந்த மனசு வந்து பிச்சு புடுங்கும். எனக்கு அது வேணும், இது வேணும். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் அத வாங்கிட்டான். என் சொந்தக்காரன் இத வந்து என்ன கேவலமா பேசிட்டான். எனக்கு வேணும். ஆனா, இதெல்லாம் வாழ்க்கை இல்லன்ட்டு உங்களுக்கு அந்த கட்டத்துல தெரிஞ்சிரும். ஆனாலும் உங்களுக்கு அது நிறையும்.
அப்ப அத வந்து அது இருந்தாலும் ஓகே, இல்லன்னாலும் ஓகேன்ற ஒரு மனோபாவம் வந்துரும். சோ எல்லாருமே வந்து அ இப்ப நீங்க ஒரு ஃப்ரீக்வன்சில இருக்கீங்க அப்டின்னா, அந்த அ இப்ப நான் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ஜீவகுமாரி. என்கிட்ட ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கு. அதாவது நான் ஒரு அதிர்வலையில வந்து அ ஒரு இப்போ ஒரு 2ன்னு வச்சுக்குவோமே. நாங்க 2 அந்த அதிர்வெண் வந்து 2ல இருக்குன்னா, அந்த அதிர்வெண்ண ஒத்து இருக்கிற ஆளுங்களா தான் என் கூட சேருவாங்க. அது வந்து அப்படிதான் ஈர்க்கும். அதுக்கு கீழயோ இருக்கிறவங்க வந்து மேல இருக்கவங்க வந்து கனெக்ட் ஆகும். கீழ இருக்கவங்களால கனெக்ட் ஆக முடியாது. இதுதான் அது. அதாவது ஒரு விஷயம் அதுக்கு ஒத்தத மட்டுமே ஈர்க்கும். அத நம்ம நீட்டா புரிஞ்சுக்கணும். சோ ஒண்ணு தேவை அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க மனதார உணர்வு பூர்வமாக அந்த உணர்வு பூர்வமாகன்றது தான் நம்ம போன தரம் பார்த்தோம். எல்லாத்தையும் விஷுவலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா, நம்ம அத விஷுவலைஸ் பண்ணணும். நாட் இமேஜினேஷன். விஷுவலைசேஷன். ஓகேயா? அப்ப அது நீங்க திரும்ப திரும்ப அத வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணி, அத மனதார இது பண்றப்ப, அது அந்த விஷயத்த நம்மகிட்ட பிரபஞ்சம் ஈர்த்து கொண்டு வந்து குடுக்கும். இதனால சாத்தியம். இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு நம்ம அப்ப அந்த உள்ள ஒண்ணு இருக்கு இல்லையா? உள்ள ஒரு குட்டிச்சாத்தான் ஒண்ணு இருக்குங்க. அது இப்படியெல்லாம் நம்ம கால எள்ளி போடும். இதெல்லாம் நடக்குமா? சும்மா அவங்க ஏதோ வந்து நேரம் பொழுது இல்லாம பேசுறாங்க. இதெல்லாம் நடந்துச்சுன்னா, ஆ நான் எங்கேயோ இருக்க மாட்டேனா? நான் கூட அப்படிதான் நெனச்சேன். அப்படின்னு எல்லாம் அள்ளி போடும். அதோட வேலைய அது பாக்குது. அந்த மனம் வந்து அப்படிதான் பாக்கும். ஆனா, நாம முழு நம்பிக்கையோட இருக்கிறப்ப சாத்தியமில்லாத விஷயங்கள் கூட ஈஸியாக கிடைக்கும். அப்ப கிடைக்காம போகுதே நெறைய விஷயம். அப்ப அதுக்கு என்ன ரீசன் சொல்றீங்க? அடுத்த கேள்வி வரும். அப்ப நீங்க வந்து இல்ல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நம்மளுடைய கனவுகளும், எண்ணங்களும் அது வேணும். ஒரு விஷயம் கார் வேணும் அப்டின்னா, கார் வாங்கணும்னு நம்ம நெனப்போம். அதுக்கான வழிகளுக்கு வந்து அல்லாடுவோம். எல்லாமே நெறைய ஷோரூம்ல போய் அதோட விலை கேட்போம். அத இது எங்க குறைவா இருக்கு எல்லாம் பண்ணுவோம். எல்லாமே என்னென்னமோ பண்ணிட்டு இருப்போம். ஆனால் உள்ள நமக்கு தெரியாம எதிர்மறையாக எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்டின்னா, அதுதான் நடக்கும். ஒரு நாள்ல வந்து ஒரு ஒரு மனுஷனுக்கு 60 எண்ணங்கள்ல இருந்து 6000 எண்ணங்கள் வரைக்கும் உதயமாகுது அப்டின்ட்டு அ நேஷனல் சயன்ஸ் ஆஃப் ஃபவுண்டேஷன் அப்டின்ற ஒரு அமைப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப கனவு மெய்ப்படணும் அப்டின்னா ஓகே. ஆனா உள்ளயும் நீங்க அதே இதுவாக மாறி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா வெளிய இதெல்லாத்தையும் பண்ணிட்டு, நாளைக்கு அவன் காசு குடுக்குறேன்னு சொல்லியிருக்கானே, அவன் குடுக்காம திடீர்னு வெளியூருக்கு ஏதாவது போயிட்டானா என்ன பண்றது? இந்த மாதிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்து ஏன்னா மனதோட வேலை அப்படிதான் பண்ணும். அப்படி நெனைக்கிறப்ப அதுதான் நடக்கும். உள்ள நீங்க என்ன நெனைக்கிறீங்களோ, அது மட்டும் தான் நெனைக்கும். இது மூலமாக இன்னொன்னு ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நீங்க உங்கள பத்தி ஒண்ணு நெனைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள பாதிக்காது. அது உங்களுக்கு திரும்பாது. அவன் வந்து பெரிய இவனாக்கும், அவனாக்கும் அப்டின்னு நம்ம நெனச்சு, இல்ல உங்கள தப்பாவே நீங்க நெனைக்கிறீங்கனாலும், அது உங்கள பாதிக்காது. நீங்க அடுத்தவங்கள பத்தி தப்பாவோ, பொறாமப்படுற மாரியோ, திட்டியோ நீங்க என்ன பண்ணீங்கனாலும், அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அ இததான் பார்த்தோம். செவுத்துல அடிச்ச பந்து மாரி திரும்ப நம்மகிட்டயே தான் வரும். சோ, முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்கள பத்தி பேசுறதோ, இந்த மாரி கேவலமா பேசுறதோ, திட்டுறதோ, இது எல்லாத்தையும் பண்ணாம இருந்தோம் அப்டின்னா, பிரபஞ்சத்தோட நம்மளால ஒத்து போ முடியும். நீங்க வந்து ஒரு ஆள பத்தி பேசுறப்ப நீங்க மகிழ்ச்சியா பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்ககிட்ட என்ன வரும்? அந்த மகிழ்ச்சி தான் எல்லா வழிகளிலும் வரும். மகிழ்ச்சியா ஒருத்தர நீங்க பேசுறீங்க அப்டின்னா, அந்த இன்னொருத்தவங்க வந்து உங்கள மகிழ்ச்சியா பேசுவாங்கன்றது இல்ல. வேற எந்தெந்த பக்கத்துல இருந்தும் அந்த மகிழ்ச்சி உங்கள வந்து அப்படியே சூழ்ந்துக்கும்.
சோ கண்டிப்பாக இந்த பொறாமையோ இதையோ எதுவுமே நம்ம வச்சுக்க கூடாது. அந்த 60ல இருந்து 1000 எண்ணங்கள் சொன்னேன் இல்லையா? அதுல வந்து அந்த அந்த இன்ஸ்டிடியூட்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஃபவுண்டேஷன்ல அப்டின்னா, அதுல 80% நெகட்டிவ் தாட்ஸ் தான். சோ இது எனக்குது மட்டும் தான், உங்களுக்கு மட்டும் தான் அப்டின்றது கிடையாது. இந்த மனதோட அமைப்பு அந்த மாரி அமைஞ்சிருக்கு. ஏன் அந்த மாரி அமைஞ்சிருக்குன்னா, அதுக்கும் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, நெறைய பிறவிகள் ஒரு புழுவா எடுத்திருப்போம். ஒரு தாவரமா எடுத்திருப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன என்னென்ன உயிரினம் இருக்கும்னு நமக்கு தெரியாது. அது எல்லாமாவும் எடுத்திருப்போம். அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து இந்த மாதிரி வந்து அது ஃபார்ம் ஆயிருது. அந்த மனம் வந்து அந்த மாரி ஃபார்ம் ஆயிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது இந்த மாரி நெகட்டிவ தான் அள்ளி போடும். அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. நம்ம நெனச்சாலும், நெனைக்கலனாலும் 80% வந்து நமக்குள்ள அந்த நெகட்டிவ் தாட்ஸ் தான் இருக்கு. நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். இதுதான் வந்து இந்த மனதோட இயல்பாக இருக்கு. அப்ப அததான் நம்ம மாத்தணும். அந்த மனதோட இயல்பு இப்படி இருக்குன்னா, அது ஒரு கட்டத்துல அத உடைச்சு, அத வந்து சரி பண்ணணும். அததான் இப்ப சொல்லியாச்சு. அடுத்தவங்கள பத்தி நம்ம வந்து இந்த புறணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாரி எல்லாம் பேசுறத விட்டுட்டு, அதுல இருந்து நம்ம கொஞ்சம் வெளிய அ புகழ்ந்து கூட நீங்க பேசாம இருக்கலாம். ஆனா, இது பண்ணாம இருக்கலாம். அப்ப உங்களுக்கு அந்த 1ல இருந்து வந்து நீங்க உங்கள விடுவிச்சுக்கிறீங்க. ஒரு சங்கிலி உங்கள போட்டு கட்டி இருக்குன்னா, அந்த ஒரு சங்கிலியில இருந்து நீங்க கட்டாயிர்றீங்க. அதாவது அந்த கர்மான்ற ஒரு சங்கிலியில இருந்து நீங்க கட்டாயி ஃப்ரீ ஆகுறீங்க. அப்பயும் உங்களுக்கு தெரியும். ஆஹா! கொஞ்ச நாளாவே கொஞ்சம் நல்ல ஒரு மாறுதல்கள், நல்ல விஷயங்கள் அத்தனையும் நடக்குது. எப்படி? அப்படின்ற மாரி நமக்கு வந்து தோண ஆரம்பிக்கும். அதே மாரி எல்லா சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளால மாத்த முடியும். அந்த ஆற்றல் நம்மகிட்ட இருக்கு. நம்மகிட்ட மட்டுமா? நம்மள சுத்தி இருக்கிற அத்தன விஷயத்திலயும் இருக்கு. நம்ம எண்ணங்களுக்கு ஆற்றல் இருக்கு. அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளால மாற்றிக்க முடியும். இந்த பிரபஞ்சத்தோடைய இந்த பேராற்றல் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த ஆற்றல நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக அத வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அத சரி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு இதுல வந்து அ சரியில்லாம இருக்குன்னா, பிரபஞ்ச பேராற்றலுடைய அ துணை கொண்டு, அதாவது அதோட ஹெல்ப்ப வச்சு நம்மளுடைய எண்ணங்கள சீராக்கிக் கொள்ளலாம். இந்த அதாவது ஒரு எக்ஸாம்பிள்க்கு பார்ப்போம். இந்த உங்களுக்கு பார்க்குற ஒரு வேல பிடிக்கல. இல்ல இந்த இந்த வீடு பிடிக்கல. இந்த மாரி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உடன்பாடு இல்லாத சூழ்நிலை அமையிறப்ப, அந்த கெட்டதுல கூட ஒரு நல்லது, ஏதோ ஒண்ணு நல்லது இருக்கு. அந்த ஆபீஸ்ல இருந்து என்ன தூக்கிட்டான். ஓகே. எதுக்கோ வந்து பிரபஞ்சம் இத வந்து அமைச்சு குடுத்திருக்கு. ஆனா அததான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நம்மளுடைய மூளைக்கு அது என்னன்னு தெரியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பாக அது ஏதோ ஒரு நல்லது மட்டும் தான். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு நமக்கு கெட்டது செய்யறதுக்கு தெரியாது. அதோட இது ஸ்ட்ரக்சர் வந்து அதுதான். நமக்கு நல்லது மட்டுமே செய்யும். அது நடுநிலையோட தான் செய்யும். நாம பார்க்கிற பார்வை தான், அத எடுத்துக்கிற விதம் தான். ஐய்யய்யோ! எனக்கு மட்டும் ஏன் அப்படி அமைஞ்சுச்சு? மத்தவங்களுக்கு எல்லாமே வந்து அவங்க அப்படியே காலையில இருந்து நைட் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிற மாரியே நம்ம வந்து நெனச்சுக்குவோம். எப்பயுமே அதுதான். அந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லது மட்டுமே பண்ணும். ஒரு கெட்டது பண்ற கெட்டதே நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. அந்த கெட்டது நமக்கு ஏதோ ஒரு நல்லது பண்றதுக்காக தான் அந்த கெட்டது மாரி ஒண்ணு நடக்குது. ஆனா, அந்த கெட்டது நடந்துருச்சு. ஆஹா! எனக்கு இது கெட்டது நடந்துருச்சு. எனக்கு இந்த கெட்டது நடந்துருச்சு. அப்படின்ட்டு அதிலேயே உங்க மனச கொண்டு போயி நங்கூரம் பாய்ச்சு சக்குன்னு வைக்காம, சரி ஓகே. என்னமோ ஒரு விஷயத்துக்கு நமக்கு பிரபஞ்சம் பண்ணியிருக்கு. அப்படின்ட்டு சட்டுன்னு அதுலருந்து வெளிய வந்து நல்லத மட்டுமே அதுதான். நீங்க நல்லதுக்கு தான் அது நடந்திருக்கு. அ அதுக்கெல்லாம் தான் நெறைய பழமொழி சொல்லியிருக்காங்க இல்லையா? தல தலைக்கு வந்தது தலப்பாகையோட போயிருச்சு. ஏதோ ஒரு நல்லது. அந்த மாரி நம்மளுடைய
எண்ணங்கள சட்டுன்னு மாத்திக்கணும். இல்ல நீங்க அதையே நினைச்சு புலம்புறது, அழுகுறது, போற வர்றவங்கட்ட எல்லாம் அதையே பேசுறப்ப, ஓகே. இதுதான் உங்களுக்கு பிடிக்குதுன்ட்டு, அது வந்து இன்னமும் நம்ம அதுதான் முன்னாடி பார்த்தோம். ஒரு ஒத்த விதிய தான் அந்த விதி வந்து ஒரு ஒத்த ஃப்ரீக்வென்சிய தான் ஈர்க்கும் அப்டின்ட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? அடுத்தடுத்து வர்றக்கூட நிகழ்வும் இத ஒத்தே தான் வரும். இது தேவையா நமக்கு? சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிற மாரி. சோ, ஏதாவது ஒண்ணு வந்துச்சுனாலும், நம்ம அதுல இருந்து சட்டுன்னு மாத்திக்கணும். மனதளவுல இருந்து உடனே மனதளவுல தான் நம்ம மாறணும். திரும்பவும் சொல்றேன், செயலளவுல கிடையாது. மனதுல இருந்து தான் நம்ம மாறணும். அதுவும் அந்த எண்ணங்கள் மூலமாக மட்டுமே மாறணும். யோ இப்ப அதான் சொல்றேன். இந்த வாழ்க்கை பிடிக்காம இருக்கலாம். இந்த வாழ்க்கை வந்து ஏன் இப்படி இப்படி ஒரு மாரி டல்லா இருக்கு? மாத்திக்கலாம். அதுக்கான பிராக்டிசஸ் அதெல்லாம் பண்றப்ப, அது தன்னால மாறும். அந்த மாற்றம் எங்க இருந்து வரும்? உங்களுடைய மனதுல இருந்து தான் வரணும். நம்ம கிட்ட தான் இருக்கு. மாற்றம் வந்து நமக்கான மாற்றம் நம்மகிட்ட மட்டுமே தான் இருக்கு. சரி, நமக்கு இவ்ளோ கஷ்டம் வருது. அப்ப நீங்க என்ன நெனைப்பீங்க? நமக்கு மட்டும் தான் இவ்ளோ கஷ்டம் வருதா? கொஞ்சம் எல்லாரும் திரும்பி பார்த்தா நமக்கு தெரியும். நமக்கு சுத்தி எவ்வளவோ பேர பார்க்கிறோம். எவ்வளவோ பேருக்கு தீராத நோய்கள் வந்திருக்கு. எவ்வளவோ பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்காங்க. எவ்வளவோ பேர் ரோடோரம் படுத்து தூங்குறாங்க. எவ்வளவோ பேர் என்னென்னமோ சிக்கல்ல இருக்காங்க. அவன் பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருப்பான். நமக்கு தெரியாது அவன் எவ்வளவு சிக்கல்ல இருக்கான்ட்டு. உங்களுக்கு தெரியும். அந்த ஜிவின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய புரொடியூசர் மணிரத்னத்தோட அண்ணன். அவ்ளோ பெரிய கோடி கோடியில படம் எடுத்தவரு அப்பயே 20, 25 வருஷத்துக்கு முன்னாடியே. சட்டுன்னு ஒரு நாள் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. யாராவது நெனச்சு பார்த்திருப்போமா? அது என்னது திருநெல்வேலியில இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அல்வா கடை அவ்ளோ ஒரு ஃபேமஸா போகக்கூடிய அல்வா கடை. அந்த ஓனர் வந்து திடீர்னு ஒரு நாள், அதே மாரி இந்த காஃபி டே அந்த ஓனர் திடீர்னு ஒரு நாளு, இந்த மாதிரி பெரிய கோடீஸ்வரன் அவங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல அப்டின்னுலாம் நம்ம நெனைக்கவே முடியாது. அவங்கவங்க வீட்டு கதவ திறந்து பார்த்தா தான் அவங்க வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அதனால நமக்கு என்ன கிடைச்சதோ, அத வந்து ஒத்து போகணும். முக்கியம். அத ஒத்து போகணும். அத ஏத்துக்கணும். அத ஒத்துக்கிட்டீங்கனாலே, நீங்க வந்து ஆ அந்த இதுல அந்த நெகட்டிவ்ல இருந்து வெளிய வந்துருவீங்க. இப்ப நமக்கு கீழ இருக்கவங்கள எல்லாம் பாக்குறப்ப, ஓகே. நம்மள இந்த அளவுக்காவது நம்மள வந்து கடவுள் வச்சிருக்காரு. அப்டின்ட்டு நமக்கு தைரியம் வந்துரும். அப்ப என்ன பண்ணுவோம்? அதையே நம்ம அந்த பிரச்சனைய நெனச்சு, நம்ம சோர்ந்து போகாம, ஓகேயா, பிரச்சனையா நானான்னு பாத்துருவோம். இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் நானு தினமே போர்வையா போத்திட்டு தூங்கக்கூடிய ஆளு. அப்படின்னு நம்மள வந்து உசுப்பேத்திக்கிட்டு, அத வந்து எப்படி போராடணும் அப்படின்ட்டு, நீட்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டு அத வந்து நம்ம சரி பண்ணிறலாம். ஸோ, அதுக்கு ஒரு வழி தான் வந்து பிரச்சனைகளோட நம்ம உள்ள போயி, அதுல வந்து கும்மி அடிக்காம, பிரச்சனைக்கு வெளியே இருந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து ரொம்ப சின்னதா தெரியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்கா நம்ம பயந்தோம்? அப்படின்றது நமக்கு தெரியும். எல்லாருக்குமே சவால்கள் இருக்கு. அதுதான் இப்ப சொன்னேன். எவ்வளவோ பெரிய ஆளுங்களுக்கு எல்லாருக்குமே சவால்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா, நம்ம வந்து மனசு தளராம நாம பாட்டுக்கு முன்னேறிக்கிட்டே போணும். அதுல தான் நம்மளுடைய தனித்துவம் தெரியும். ஏன்னா, ஒரு பிரச்சனை வருதுன்னா, அத ஃபேஸ் பண்றப்ப தானே நீங்க யாருன்றத இந்த சொசைட்டிக்கு காமிக்க முடியும். ஆனா, இந்த பிரச்சனைக்கு பயந்து ஒரு தப்பான முடிவ எடுத்துட்டீங்க அப்படின்ற என்ன பட்டம் குடுப்பாங்க? கோழைன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் அப்படி பண்ணிக்குவான். நீங்க அ அவங்கெல்லாம் பாருங்க உயிர விட்டு கூட யாருக்கும் அவங்களுடைய இது வந்து வெளிய வரல. அந்த மாரி தான் போகும். அப்ப அதுக்கு எதிர்த்து நின்னு, ஓகே. இத வந்து நம்ம சரி பண்ணணும். அதுக்கு என்னென்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி மனசு தளராம, அத வந்து ஃபேஸ் பண்ணணும். அது மட்டும் தான் இங்க ரொம்ப முக்கியம். சவால்கள் எல்லாம் வந்து வர்ற சவால்களோட தான் இது பண்றது தான் நம்மளுடைய வாழ்க்கை. சவால்கள் இல்லாம எப்படி வாழ்க்கைய நடத்த முடியும்? அத வந்து அதுல நொறுங்கிராம, அத வந்து ஒரு வாய்ப்பா எடுத்து,
நம்ம என்ன பண்ணணும்? நம்மள அப்டேட் பண்ணிட்டு நம்ம முன்னேறணும். நம்ம கையில கிடைக்கிற நம்மளுடைய அனுபவங்கள் அத்தனையுமே நான் சொன்னேன். இப்ப பிரபஞ்சம் உங்களுக்கு ஒண்ணு கெட்டது மாரி வந்து கண் பார்வைக்கு தெரியுது. ஆனா, இப்போ ஒரு கார் போகுது. திடீர்னு ஒரு கல்லு தடுக்கி கீழ விழுந்து வந்து உங்களுக்கு கை ஃப்ராக்சர் ஆயிருது. ஓகேயா? அந்த பக்கம் விழுந்துடுறீங்க. திட்டுறீங்க. நான் பாட்டுக்கு தானே நடந்து போனேன். எதுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் வந்து இந்த கடவுள் வந்து என்ன இப்படி தள்ளி விட்டு என் கைய உடைச்சுட்டாரு. நான் இப்ப சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? எதுன்னா நம்ம வந்து புலம்புவோம். ஆனா, உங்களுக்கு தெரியுமா? இன்னமும் நீங்க கொஞ்சம் முன்னாடி போயிருந்தீங்கன்னா, ஒரு காரோ, ஏதோ வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகறதுக்கு உங்களுக்கு இந்த கை உடைஞ்சதோட உங்கள காப்பாத்தியிருக்கலாம். நமக்கு தெரியாது. நம்மளுடைய அறிவுக்கு அது எட்டாது. இப்படிதான் நெறைய இடத்துல. அத நம்ம பார்க்கிற கண்ணோட்டம் தான் நமக்கு புரியாம இருக்கும். ஆனா, ஓகே. அது ஏதோ நம்ம நல்லதுக்கு தான். நம்ம சின்ன பிள்ளைல எல்லாம் வந்து அம்மா அடிச்சாலும், அப்பா அடிச்சாலும் என்ன பண்ணுவோம்? சரி ஏதோ நம்ம நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அப்படின்ட்டு, ஓகே. அவங்க சொல்றத செஞ்சுருவோம். அப்படின்னு நம்ம ஒரு மனோபாவத்துல இருப்போம். ஸோ, அது நல்லதா, கெட்டதா அப்படின்றது வர்ற அந்த பிரச்சனைகள வச்சு நாம பார்க்காம, நல்லதுக்கா தான் இருக்கும். அப்படின்ட்டு ஆ அத கெட்டதா பார்க்கறதும் நம்மளுடைய கண்ணோட்டத்துல தானே இருக்கு. ஓகே. நமக்கு கஷ்டம் தான், இல்லன்ட்டெல்லாம் சொல்லல. ஆனா, அதுலயும் ஒரு நல்லது. சவால்களோ, இல்ல நமது வாழ்க்கையில நடக்கிற சறுக்கல்களோ வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா அந்த மாரி சவால்கள், சறுக்கல்கள் வர்றப்ப, நமக்கு சில தேவையில்லாத குணங்கள அது குடுத்துட்டு போயிரும். தெரிஞ்சோ, தெரியாமயோ. "இந்தா வச்சுக்கோ. என்னுடைய அன்பளிப்பாக நான் வந்ததுக்கு ஒரு ஞாபகார்த்தமா வச்சுக்கோ." அப்படின்ட்டு ஒண்ணு குடுத்துட்டு போயிரும். அத நம்ம வாங்கிக்கலாமா? வேண்டாம் அப்படின்னு கொண்டு போய் வாசல்ல வச்சுட்டு வந்துரும். இப்ப ஏதோ ஒரு நட்டமே வந்துருச்சு. ஒருத்தர் வந்து வியாபாரம் பண்றாரு. ஒரு நட்டம் வந்துருச்சுன்றப்ப, வீட்லயும் அவரு எரிஞ்சு விழுவாரு. எல்லார்கிட்டயும் கோவப்படுவாரு. ஏதோ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க யாரோ. அப்ப அவருடைய குணம் ஆட்டோமேட்டிக்கா மாறிரும். எல்லாரையும் நம்ப மாட்டாரு. வீட்ல இருக்க மனைவிய நம்ப மாட்டாரு. குழந்தைகள நம்ப மாட்டாரு. எல்லாரையும் அவர்கிட்ட உண்மையா இருக்கவங்கள எல்லாம் நம்ப மாட்டாரு. அந்த மாரி ஒரு சில குணங்கள் வந்து மாறிரும். கண்டிப்பாக. அத வந்து நீட்டா அந்த குணங்கள கட் பண்ணி, நம்ம என்ன பண்ணணும்? இந்த விதி இப்ப சொன்ன இந்த விதிய பயன்படுத்தி, நமக்கு பிடித்த வாழ்க்கையாக நம்ம மாத்திக்கணும். அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க முழுக்க முழுக்க நெகட்டிவ்லயே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வாய்ப்பு வர்றது கூட நம்மளுடைய அறிவுக்கோ, கண்ணுக்கோ தென்படாது. அந்த மாயைன்னு சொல்றது மூடி மறைச்சுரும். ஏன்னா, அவ்ளோ நெகட்டிவ்ல ஒரு இருட்டுக்குள்ள நம்ம இருக்கிறோம். அப்ப வந்து உங்ககிட்ட ஒருத்தர் யாரோ ஒருத்தவங்க கையில வந்து என்னத்தையோ கொண்டு வந்து காமிக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா? அது என்ன கையே தெரியாது. அப்ப கையில என்ன வச்சிருக்காங்கன்றது எப்படி தெரியும்? இதேதான். நம்ம அந்த மாரி நெகட்டிவ்ல இருந்தோம் அப்டின்னா, எதுவுமே தெரியாது. கண்ணுக்கு முன்னாடி நடக்கிறது அத்தனையும் தெரியாது. அங்க சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருக்கும். நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா நமக்கு தான் தெரியாது. அதனால சட்டுன்னு அதுலருந்து வெளிய வந்துரணும். சவால்கள் நிறைஞ்சது தான் வாழ்க்கை. அது வாழ்க்கையில ஒரு அங்கம். அத ஒண்ணும் நீங்க பண்ணவே முடியாது. ஸோ வர்ற தடைக்கல்ல நம்ம என்ன பண்ணுவோம்? படிக்கல்லாக மாறி நம்ம பாட்டுக்கு முன்னேறிட்டு போயிட்டே இருக்கணும். அதே மாரி எல்லாத்துக்கும் ஆ ஒரு இரு துருவங்கள்னு கூட வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு பிளஸ் இருந்தா ஒரு மைனஸ்ன்னு இருக்கும். இருள்ன்னு இருந்தா ஒளின்னு இருக்கும். அதே மாரி மகிழ்ச்சின்னு இருந்தா துக்கம்ன்னு இருக்கும். அன்புன்னு இருந்தா வெறுப்புன்னு இருக்கும். ஒளின்னா இருள். இந்த மாதிரி தான் 2 விஷயங்கள் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்ப பாசிட்டிவ் இருந்தா, அங்க நெகட்டிவும் கண்டிப்பா இருக்கு. அப்ப நெகட்டிவ் இருந்தா, பாசிட்டிவ் ஆட்டோமேட்டிக்கா இருக்க தானே செய்யுது. உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு தாட் தோன்றப்ப, அத மேல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கான வைப்ரேஷன் மாறி, நீங்க அதிலேயே தான் இருப்பீங்க. ஆனா, நீங்க உங்களுக்கு தப்பா ஒண்ணு நடக்குது. இந்த மாரி நெகட்டிவா இருக்கீங்க அப்டின்னா, ஓகே. அத நீங்க கண்டுபிடிச்சிடுறீங்க. நான் ரொம்ப நெகட்டிவா இருக்கேன். இதுலருந்து நான் வெளிய வரணும். அப்டின்னா, அதுக்கு பாசிட்டிவா ஒரு தாட் இருக்கும் இல்லையா? உங்கட்ட நெகட்டிவா ஒரு தாட் திரும்ப திரும்ப தோணுது. அப்ப அதுக்கு ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கும். அந்த பாசிட்டிவ் தாட் என்னன்னு கண்டுபிடிச்சு, அதுல நீங்க ஃபோக்கஸ் பண்றப்ப, உங்ககிட்ட இருக்கிற வைப்ரேஷன் மாறும். உங்கள சுத்தி இருக்கிற வைப்ரேஷன் மாறும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த இது எல்லாமே மாறி, நீங்க நெனச்ச ஒரு இதுக்கு நீங்க போவீங்க.
ஒரு எக்ஸாம்பிள்க்கு ஆஹ் சில பேருக்கு வந்து பேச்சுல வந்து தடுமாற்றம் இருக்கும் இல்லையா? அ ஒரு மாரி திக்கி திக்கி பேசுவாங்க. ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேசுறதுக்கு கொஞ்சம் சங்கடப்படுவாங்க. இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அப்ப நீங்க அப்ப எப்பயுமே அத எப்படி பார்க்கணும்? நான் வந்து ஒரு 100 பேர் கொண்ட ஒரு சபையில தைரியமா பேசினேன். அப்ளாப்ஸ் அப்ளாஸ் வந்து அ அப்படியே காது ஜவ்வு கிழியிற மாரி எல்லாரும் கை தட்டுறாங்க. அப்படி ஒரு எனர்ஜியோட ஆஹா! அந்த மாரி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி ஒரு விசுவலைசேஷன். இல்ல, வேலை எனக்கு பிடிக்கல. நான் வந்து நான் வந்து ஃபிட்டா இல்ல. ஏதோ ஒண்ணு. ஏதோ ஒரு குறை நமக்கு இருக்கலாம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி அதுக்கு ஆப்போசிட்டா, இல்ல நான் ஃபிட்டா இருக்கிறேன். ரொம்ப அப்படியே பார்க்கறதுக்கு வந்து என் தொப்பை எல்லாம் குறைஞ்சு, என்னுடைய முகம் அமைப்பெல்லாம் மாறி, ரொம்ப ஃபிட்டா நான் என்ன பார்க்கிறேன். பார்க்கணும். நீங்க இப்ப உங்க முகம் சரியில்லாம இருக்கலாம். உங்களுடைய உடல் அமைப்பு சரியில்லாம இருக்கலாம். அப்ப நீங்க எப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத நான் ஒரு 5 அடி அப்படின்னா, ஒரு 5 அடியில என்ன வந்து நான் விசுவலைஸ் பண்ணி பார்க்கணும். எனக்கு வந்து இப்படி இருக்கிறேன் நானு. அத நீங்க திரும்ப திரும்ப பார்த்து இது பண்றப்ப, விசுவலைஸ் பண்றப்ப, சூழ்நிலை கண்டிப்பாக அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ ஒரு இது இருக்குன்னா, அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா, ஆப்போசிட்டா ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கு. அத புடிச்சுக்கணும். இத விட்டுறணும். அத கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் அப்டின்னா, நம்மால அந்த இத வந்து கடந்துற முடியும். அத எதார்த்தத்துல, அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நடக்கிற அந்த எதார்த்தத்துல, நம்மளுடைய எண்ணங்கள் தான் எதார்த்தத்துல நடக்குது. ஆமா தானே? நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மள சுத்தி அந்த சம்பவங்களாக நடக்குது. ஆனா, அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் தான் இந்த மாரி சம்பவங்களாக நடக்குது அப்படின்றத நாம முழு மனதோட முதல்ல ஏத்துக்கணும். ஆமா. நம்ம தெரிஞ்சோ தெரியாமயோ நான் உள்ள நெனச்சிருப்பேன் போல இருக்கு இப்படி நடக்கும்ன்ட்டு. நடந்துருச்சு. ஓகே. இது என்னுடைய எண்ணத்தோட வெளிப்பாடு தான் அப்படின்றத முழுசா ஏத்துக்கிட்டு அப்பதான் உங்களால அந்த நெகட்டிவ்க்கு ஆப்போசிட்டான பாசிட்டிவ நல்லா கெட்டியா புடிச்சுட்டு, அந்த கயிற புடிச்சுட்டு மேல வர்ற மாரி வெளிய வந்துரணும். அதே மாரி இதுல வந்து இந்த பிரபஞ்சத்திலயும் சரி, எல்லா இடத்துலயும் சரி, சுழற்சி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதாவது பூமி வந்து சூரியன சுத்துது, சந்திரன் வந்து பூமிய சுத்துது, இரவு, பகல் இப்படி மாறி மாறி வருது. பருவங்கள் மாறி மாறி வருது. அ ஏற்றத்தாழ்வுகள் கொண்டது தான் வாழ்க்கை. எல்லாமே இப்படி மாறிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியுது. மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையும், இல்ல இயற்கையும் இப்படிதான் இருக்கு அப்படின்றது. சோ இதுதான் பேட்டர்ன். இதுதான் இயற்கையோட ஒரு விதி. இப்படி மாறிக்கிட்டே இருக்கிறது தான் அது வந்து சிஸ்டமேட்டிக்கா அது அமைச்சிருக்கு. இதுதான் வந்து ஆ இந்த பேட்டர்ன்ல தான் எல்லாமே இயங்குது. அப்ப நம்மளுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள் கண்டிப்பா அதுவும் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்ப நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. 2 நிமிஷத்துல எதுக்காவது ஒண்ணு நெனச்சு கோவப்படலாம். ஆட்டோமேட்டிக்கா அது வரும். இல்ல சந்தோஷமா, கோவமா இருக்கிற சமயத்துல ஏதோ ஒண்ணு யாராவது ஒரு குழந்தை ஏதோ ஒண்ணு பண்ணுச்சுனாலும், நம்ம சிரிச்சுருவோம். அப்போ உணர்ச்சி மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம சோகமா இருக்கப்ப, அந்த சோகமா இருக்கிற டைம் வந்து ரொம்ப நீளமா இருக்கிற மாரி வந்து ஒரு ஃபீல் ஆகும். நம்ம அப்ப என்ன சொல்லிக்கணும்? ஒரே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா சொல்லிக்கணும். இதுவும் கடந்து போகும். ஆமா. விஜய் சேதுபதி நடிச்ச படம். இதுவும் கடந்து போகும். திரும்ப திரும்ப நமக்குள்ள மனசு பதிய வச்சுக்கணும். இதுவும் கடந்து போகும். அப்ப சோகமா நடக்கிறப்ப, ஆ நம்ம வருத்தப்படுற மாரி நடக்கிற சம்பவங்கள் நடக்கிறப்ப, நம்ம இதுவும் கடந்து போகும்ன்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்ப நல்லது நடக்கிறப்ப, ஆட்டோமேட்டிக்கா இதே தான் நெனைக்கணும். ஓகே. இதுவும் கடந்து போகும். அதனால ரொம்ப ஆடக்கூடாது. அடக்கி வாசிப்போம். அப்படின்னு நம்மள அடக்கிக்கணும். ஏன்னா எல்லாமே மாற்றங்களை கொண்டது தான், சுழற்சிய கொண்டது தான். ஒரு நல்லது நடந்தா ஆட்டோமேட்டிக்கா
ஒரு துன்பம் வரதான் செய்யும். இன்பம் வந்தா அடுத்தது துன்பம் வரதான் செய்யும். இப்ப துன்பம் வந்தா ஆட்டோமேட்டிக்கா இன்பம் அடுத்து வரதான் செய்யும். அதனால இதுவும் கடந்து போகும். அந்த மாரி ஒரு நல்லா நல்லா ஹைக்கா வரும். அப்பயும் நம்மள நம்ம அடக்கி வச்சுக்கணும். ரொம்ப ஆடாம, இதுவும் கடந்து போகும். அதுக்கும் இதே ஃபார்முலா தான். இது இதுவும் கடந்து போகும். தாழ்வு வர்றப்ப உடைஞ்சிராமையும், அ நல்லா பீக்ல வர்றப்ப ரொம்ப ஆடாமையும், ஒரே வார்த்தை இதுவும் கடந்து போகும். இந்த சுழற்சிய ஏற்றத்தாழ்வோட கொண்டதுதான் வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்ப நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுதான் பேட்டர்ன் சொல்லியாச்சுல்ல. பேட்டர்ன் வந்து அப்படிதான் இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து அப்படிதான் ஃபார்ம் பண்ணி இருக்கு. நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா, ஒத்துப்போக முடியும். அது நம்ம கையில இருக்கு. கண்ட்ரோல் பண்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நம்மளால பண்ணவும் முடியாது. ஆனா, கண்டிப்பாக ஒத்துப்போக முடியும். சோ, அந்த ஒத்துப்போகிறப்ப மனதளவுல நம்ம தளராம, நம்பிக்கையோடவும், பொறுமையோடவும் இருப்போம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு விஷயத்த வந்து ஈர்க்கிறது அப்படின்ட்டு. அந்த இந்த மாதிரி இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த உங்களுடைய அந்த ஃப்ரீக்வென்சி ஒரு நல்ல நிலைக்கு வந்து, அதுக்கு ஒத்த ஃப்ரீக்வென்சிய அது வந்து ஈர்க்கும். அதனால தான் நம்மளுடைய பழக்கங்கள், வழக்கங்கள் எல்லாமே உயர்ந்த எண்ணங்கள் கொண்ட மனிதர்களோட மட்டுமே இருக்கணும். இந்த கீழான மனிதர்கள் கூட வந்து பழக்கம் வச்சுக்கிறவங்களுக்கோ, இல்ல இந்த மாதிரி வந்து அ தெரிஞ்சோ, தெரியாமையோ பண்றப்ப, அவங்களுடைய எண்ணங்களும், அவங்களுடைய அந்த நெகட்டிவும் தான் நம்மள வந்து தாக்கி, நம்மள வந்து கீழயே வச்சிருக்கும். அத வந்து மாத்திக்கணும் அப்டின்னா, அதுக்கு தான் சொல்லுவாங்க இந்த சத் சங்கம், இது எல்லாம் வந்து அமைக்கப்பட்ட ரீசன் அதுதான். இந்த உயர்ந்த ஃப்ரீக்வென்சி கொண்ட மனிதர்கள் வந்து எல்லாருமே அப்பப்ப கூடி ஏதோ ஒண்ணுத்துக்காக கூடுறது. அப்ப அந்த ஒரு அ ஒருத்தவங்கட்ட கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட, இன்னொருத்தவங்கட்ட அது ஜாஸ்தியா இருக்கிறப்ப இவங்களுக்கு அது பேலன்ஸ் ஆயிரும். நம்மகிட்ட கம்மியா இருக்கு. அவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்கு. நம்ம அவங்க கூட கலந்துக்கிறப்போ அந்த பேலன்ஸ் ஆயி, நம்மளும் வந்து ஒரு லெவலுக்கு வந்துருவோம் ஆட்டோமேட்டிக்கா. வாழ்க்கையில வந்து எப்படியாப்பட்ட சூழலா இருக்கலாம். எப்படியான சூழலா அமைஞ்சாலும் எல்லாம் சரியாயிரும். எல்லாம் சரியாயிரும். அத வந்து வார்த்தையால மட்டும் இல்லாம, முழுக்க, முழுக்க, முழுக்க உடம்புல ரத்தம் போற மாரி, முழுக்க அந்த நம்பிக்கை. அது ஓடணும். இன்னொன்னும் இருக்கு. வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயமும் தற்செயலானது கிடையாது. எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு காரணம் இருக்கு. காரணம் காரியம் அத்தனையுமே காரணம் இல்லாம இல்ல. அது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது. அதுதான் நான் சொல்றேன். நம்மளுடைய அறிவுக்கு அது எட்டாம வேணா இருக்கலாம். ஆனா, அது எப்படி நடக்குதுன்னா, திரும்பவும் அந்த முதல்ல இதுக்கு தான் வரணும். அது நடக்கிறது உங்களுடைய எண்ணம், அந்த நோக்கத்த வச்சு தான் உங்களுக்கு நடக்கிற உங்கள சுத்தி நடக்கிற அந்த சம்பவங்கள். சோ, அப்ப திரும்பவும் எங்க மாறணும்? நம்மளுடைய எண்ணத்துல தான் மாறணும். ஒரே ஒரு நிமிஷம். நாம் ஒருவருக்கொருவர் இணைந்து செல்வோம். ஒன்று கூடி அன்புடன் அளவலாவோம். உங்கள் மனங்கள் ஒத்த கருத்துடனவை ஆக மெய்யறிவை தேடட்டும். முற்காலத்தில் சான்றோர்கள் ஒன்றாக சேர்ந்து யாகங்களை செய்ததைப் போல் நீங்கள் அனைவரும் ஒருமித்த கருத்துடையவராக ஆகலாம். நம் மனங்களில் கொண்ட மந்திரம், இணைந்து செய்யும் அமைப்பு, நமது மனம், அறிவு ஆகிய அனைத்தும் சமமானவைகளே. ஒரே மந்திரத்தை உச்சரிக்கிறோம். ஒரே மனநிலையில், ஒரே செயல் திட்டத்தில் ஒன்று இணைகிறோம். நமது லட்சியம், நமது இதயங்கள், நமது அறிவு ஆகியவை ஒன்றாக இருக்கட்டும். நாம் ஒருவருக்கொருவர் ஒருங்கிணைக்கப்பட்டவர்களாகவே இருப்போம். வாழ்க வளமுடன்.